இப்போ நம்ம வந்து கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் ஐபிஎல் வெர்சஸ் அண்ட் லேசர் ட்ரீட்மெண்ட் இதில் வந்து கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கான்ட்ரா இண்டிகேஷன்றது என்னென்னா, அதாவது இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அதாவது நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட் அவங்கக்கிட்ட நம்ம கன்சல்டேஷன் பண்ணணும். கன்சல்டேஷன்ன்றது என்னென்னா, அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அவங்க மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, அவங்க ஹேபிட்ஸ், அப்புறம் வந்து என்ன ப்ராடக்ட்ஸ் டெய்லி ஸ்கின் கேர் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க, அவங்க லாஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி அவங்களுடைய ஹிஸ்ட்ரி ஃபுல்லாமே நம்ம கன்சல்டேஷனில் எடுத்துக்கணும். இப்போ நான் என்னென்ன கான்ட்ரா இண்டிகேஷன்றதை சொல்லிடுறேன். என்னென்ன கான்ட்ரா இண்டிகேஷன்னா, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவே கூடாது, ப்ரெஸ்ட் ஃபீடிங்கும் இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து வெரி டேட் ஸ்கின், அதாவது ரொம்ப சன்னால் பேர்ன் ஆகிற ஸ்கின்னு நிறையா இருக்கும் இல்லையா, சென்சிட்டிவ் ஸ்கின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்கின்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹை சான்ஸ் இருக்குது. ஏன்னா மார்க்ஸ் பேர்ன்ஸ் ஆகிறதுக்கு, அதனால் அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரிஸ்க்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஓப்பன் வூண்ட்ஸோ, கட்ஸோ, ரேஷஸோ, இன்ஃபெக்ஷன் ஆன ஏரியாவோ இருக்கக்கூடாது. அது ஸ்கின் வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ஆக்னி வந்து நம்ம ஆக்னி வந்து பிரேக் அவுட்ஸ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரிலாம் ஓப்பனாக இருந்துச்சுன்னா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம மெடிக்கல் ஹிஸ்ட்ரி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒருத்தரோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை வந்து அவங்களுக்கு என்னென்ன மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது கரண்ட்லி, அது எல்லாமே இதில் நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஸ்கின் கேன்சர் இருக்கிறவங்க இதை வந்து எடுக்கக்கூடாது. இன்னொன்று வந்து மெட்டல் இம்ப்ளான்ட்ஸ், அதாவது இது வந்து ஃபுல்லாகவே நமக்கு கரண்ட் வழியாக பண்ணுறதுனால மெட்டல் இம்ப்ளான்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம பல்லு அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏதாவது மெட்டல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது மெட்டல் வீட்டில் அந்த உடம்புல வந்து ஏதாவது வேறு பகுதியில் வந்து மெட்டல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை கட்டாயமாக எடுத்துக்கவே கூடாது. அப்புறம் வந்து டேட்டூஸ், அது டேட்டூஸ் வந்து வெரி டார்க்காக இருக்கும் போதோ, அப்புறம் பர்மனண்ட் மேக்கப் இப்போலாம் வந்துட்டுருக்கு இல்லையா, அது மாதிரி ஏதாவது அந்த ஸ்கின் ஏரியாவில் இருந்துச்சுனாலும் இதை நம்ம கட்டாயமாக எடுத்துக்கவே கூடாது. இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து, அதாவது இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 7 டேஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, இது அதாவது அந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்டாப் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் எதாக இருந்தாலும் ஸ்கின்னுக்கு கொடுக்கவே கூடாது. இது வந்து இதுவே இங்கிலீஷ் பீப்புள்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 3 டேஸ்க்கு பிஃபோர் த ட்ரீட்மெண்ட்டும் அவங்க வந்து எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட், அதாவது அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் 3 டேஸ் அவங்க எதுவுமே பண்ணிக்கக்கூடாது. அதாவது ப்ராடக்ட்ஸ் எதுவுமே ஸ்கின்ல அப்ளை பண்ணக்கூடாது. அதுவே வந்து நம்ம அதாவது ஏஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து 5 டேஸ்க்கு முன்னாடியே அந்த ப்ராடக்ட்ஸில் ஸ்டாப் பண்ணிடணும். எந்த ப்ராடக்ட் ஸ்கின்னுக்கு அந்த அளவுக்கு போடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கூடாது. அதே மாதிரி தான் ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட்டோ நம்ம வந்து எதுவுமே பண்ணிக்கக்கூடாது. ப்ராடக்ட் அப்ளிகேஷன், அப்புறம் வந்து எது ட்ரீட்மெண்ட் ஸ்கின்னுக்கு எதுவுமே கொடுக்கறது, அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. அது எல்லாமே அவாய்ட் பண்ணணும். இப்போ ட்ராவலிங்கில் இருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி அவங்க வராங்க அப்படின்னா அவங்க உடனடியாக இமீடியட்டாகவே அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடக்கூடாது. அதாவது அவங்க ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறாங்கன்னா அந்த கண்ட்ரியில் அவங்க அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் கழித்து தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும். ஏன்னா அந்த ஒரிஜினல் அவங்க கண்ட்ரிலேருந்து வரும்போது அவங்களோட ஸ்கின் செட்டில் ஆகிறதுக்காக கொஞ்ச நாள் டைம் கொடுக்கணும். ஏன்னா அங்கேருந்து வரும்போது யூவி சென்னால் அவங்க ஸ்கின்னோட டர்னிங்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே க்யூர் ஆகி செட்டில் ஆன பிறகு தான் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து முக்கியமாக நம்ம எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய ஸ்கின் கலர் பேஸ் பண்ணி தான் இந்த ஐபிஎல் அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ஃபிட்ஸ்பேட்ரிக் அப்படின்றது ஒரு ஸ்கேல் இருக்குது. அது வந்து அதன் மூலமாக தான் நம்மளுடைய ஸ்கின்னோட மெஷர்மெண்ட், அதாவது கலரோட இதை வந்து நிர்ணயிக்கிறாங்க. இதில் வந்து ஃபிட்ஸ்பேட்ரிக்கில் வந்து ஒரு 6th டைப் இருக்குது. அதில் 1st, 2nd, 3rd, 4th, 5th, 6th இருக்குது. அதில் ஃபஸ்ட் என்ன ஸ்கின்லேருந்து 6th வரையில் என்னென்ன ஸ்கின்ன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த ஃபிட்ஸ்பேட்ரிக்கில் ஸ்கின் டைப் 1 வந்து ஒயிட் கலர் சொல்லுவாங்க. ஸ்கின் டைப் 2 வந்து ஃபேர் கலர். ஸ்கின் டைப் 3 வந்து லைட் ப்ரௌன். ஸ்கின் டைப் 4 வந்து மீடியம் ப்ரௌன். ஸ்கின் டைப் 5 வந்து டார்க் ப்ரௌன். ஸ்கின் டைப் 6 வந்து வெரி டார்க் ப்ரௌன்.
இந்த ஃபிட்ஸ்பேட்ரிக்ன்றது என்னென்னா அவங்களுடைய ஐ கலர், ஹேர் கலர், அந்த ஸ்கின்னோட கலர் இதெல்லாம் வச்சு அவங்களுடைய ஸ்கின் வந்து ஒரு சன்லைட்டில் படும்போது எந்த அளவுக்கு இமிடியேட்டாக டர்ன் ஆகும் அதெல்லாம் வச்சு தான் நம்ம அதை நிர்ணயிப்பாங்க. நம்ம அதெல்லாம் கவுண்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கவுண்டிங் நம்பர் வரும். அந்த கவுண்டிங் நம்பரை வச்சு பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கின் டைப் வந்து 1 2 3 4 5 6 நமக்கு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். சிலதில் நம்ம பார்த்ததுமே இவங்க ஸ்கின் டைப் என்னன்றதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதில் ஆஃப்டர் கேர் என்னென்னா நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமே எந்த ட்ராவலிங்களும் வச்சுருக்கக்கூடாது. அதே போல் இந்த சன் பெட், இந்த சானா, அப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ராடக்ட்டு, மேக்கப்ஸ் இதெல்லாமே அவாய்ட் பண்ணிடணும். இது வந்து நம்ம ஏதாவது வைட்டமின் சி க்ரீம் ஏதாவது யூஸ் பண்ணுறோன்னா அதையும் அவாய்ட் பண்ணணும். எந்த கெமிக்கல் ப்ராடக்ட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் அட்லீஸ்ட் 3 டேஸ்க்காவது நம்ம எதுவுமே அப்ளை பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம் இதில்.